ஒருவேளை நீங்க எனக்கு அபார்ஷன் பண்ண மாட்டேன்னு சொன்னா நான் வேற மாதிரி முடிவை தான் எடுக்க வேண்டி இருக்கும். என்னம்மா நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நான் உங்க உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இந்த அபார்ஷன் பண்றது ரொம்ப ரிஸ்க்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் பண்ணலன்னா வேற மாதிரியான முடிவெடுப்பேன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. குழந்தைய கலைச்சி ஆகணும்னு இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்களேம்மா. டாக்டர், எந்த பாவமும் அறியாத என் குழந்தையோட நல்லதுக்காக தான் இதை சொல்றேன். ப்ளீஸ் டாக்டர். இதுக்கு மேல நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண விரும்பல. சரி, உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டு நாளைக்கு வாங்க, பண்ணிக்கலாம். சரிங்க டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நாளைக்கு நான் அபார்ஷன் பண்ண வரப்ப திரும்பவும் என்ன கன்வின்ஸ் பண்ண பார்க்காதீங்க ப்ளீஸ். நீங்க டாக்டரா இருந்தாலும் ஒரு பொண்ணா என் மனநிலைமைய புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரேன் டாக்டர். என்ன சொல்ற மது? சிந்து அகல்யாங்கிற புள்ளைய பார்த்து கண் கலங்குனாளா? ஆமாம்மா. ஆன்ட்டி எங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும்போது ஹாப்பியா தான் வந்தாங்க. வந்தோடனே உட்காந்து சாப்பிட சொன்னாங்க. அந்த நேரத்துல என் கிளாஸ்ல படிக்கிற அகல்யான்ற பொண்ணு மற்ற பொண்ணுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து, அப்பா பேர் தெரியாத பொண்ணு, எங்களுக்கெல்லாம் அப்பா சம்பாதிக்கிறாங்க, அந்த பணத்துல எங்க அம்மாங்க எங்களுக்கு விதவிதமா சமைச்சு கொடுக்குறாங்க, ஆனா உனக்கு தான் அப்பா யாருன்னே தெரியாதே, உங்களுக்கு எப்படி வருமானம் வரும், உங்க அம்மா உனக்கு விதவிதமா எப்படி சமைச்சு கொடுப்பாங்க, உனக்கு எப்பயும் பழைய சாப்பாடு தான் கிடைக்கும், நாங்க சாப்பிட்ற மாதிரி நல்ல சாப்பாடு உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு அவளை கிண்டல் பண்ணிட்டு போனாங்க. அவங்களா போனதுக்கு அப்புறம் அகல்யா மட்டும் அங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தா. அதை பார்த்துட்டு நான் தான் சிந்து ஆண்டி கிட்ட, என் கூட படிக்கிற பொண்ணு சாப்பிடாம இருக்கா, அவளுக்கும் சாப்பாடு கொடுக்கலாமான்னு நான் கேட்டேன். இதுல என்ன கேள்வி, முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. அப்புறம் அவளை கூட்டிட்டு வந்துட்டேன். ஆன்ட்டியும் அவளுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு மது? அகல்யா ஆன்ட்டிய பார்த்து, இது வரைக்கும் என்ன பாக்குற எல்லாரும் அப்பம் பேர் தெரியாதவனு கிண்டல் தான் பண்ணுவாங்க, உங்களை மாதிரி அன்பா அரவணைச்சு யாருமே சாப்பாடு கொடுத்ததில்ல ஆண்டி, என் அப்பா பேர் தெரியாதது ஏன் தப்பான்னு கேட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டா அம்மா. அதை பார்த்து சிந்து ஆண்டியும் ஃபீல் ஆகி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட கூட சரியா பேசவே இல்லை, ரொம்ப டல் ஆயிட்டாங்க. இதாம்மா ஸ்கூல்ல நடந்துச்சு. இதான் விஷயமா? அந்த பாப்பாவை அப்பா பேர் தெரியாதவன்னு மற்ற குழந்தைங்க கேலி பண்றதை பார்த்து நாளைக்கு நம்ம குழந்தைக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நினைச்சுதான் மனசுடைஞ்சு போயிருக்கா. இப்பதான் விஷயம் என்னன்னு எனக்கு புரியுது. அம்மா. சொல்லு மது. எனக்கு அந்த அகல்யா பொண்ணு ரொம்ப பிடிக்கும்மா, நான் அவ கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டுமா? கண்டிப்பா நீ அவ கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். நீ ஆகட்டும், அரவிந்த் ஆகட்டும், நந்தினி ஆகட்டும், எப்பவுமே மத்தவங்க மனசு நோகடிக்கிற மாதிரி பேசவே கூடாது, அப்படி நடந்துக்கவும் கூடாது. மத்தவங்களால யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ சப்போர்ட்டா இருக்கணும். நீ தான் நம்ம வீட்டு மூத்த பொண்ணு. இப்ப நான் உன்கிட்ட சொன்னதெல்லாம் நீ தான் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அடிக்கடி எடுத்து சொல்லிட்டு இருக்கணும், சரியா? சரிம்மா. என் தங்க பொண்ணு. சரி மது, டைம் ஆயிடுச்சு. அரவிந்தும் நந்தினியும் உங்க தாத்தா பாட்டி ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவங்கள தூங்க விடாம அரட்டடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் படுக்கவே. காலையில எழுந்து ஸ்கூலுக்கு போகணும்ல? சரிம்மா, நான் போய் 2 அதட்டி கூட்டிட்டு வரேன். சரி.
அப்பா யாருன்னு தெரியலையே ஆண்டி. அவர் எங்க இருக்காருன்னே தெரியலையே. எல்லாரும் என் பொறுப்பையே தப்பா பேசுறாங்க ஆண்டி. என்னால தினம் இந்த அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கவே முடியல ஆண்டி. அந்த பாப்பா அனுபவிக்கிற அவமானத்தை நம்ம புள்ளைய அனுபவிக்க கூடாதுன்னு தான் நாளைக்கு போய் என் புள்ளைய கலைக்க போறேன். ஆனா செவந்தி, என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு கொடுக்கிற மதிப்பே வேற. சிந்து, உன் வயித்துல இருக்கிற சிசு நல்லபடியா வளர்ந்து இந்த பூமிக்கு வரணும்னு விநாயகரை மனப்பூர்வமா வேண்டிக்கோ சிந்து. சிந்து, செவந்தி, செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் போக சொன்னனே, போனியா இல்லையா? போன செவந்தி. டாக்டர் உன்னை செக்கப் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ண சொன்னனே, ஏன் பண்ணல? நானும் அத்தனை முறை ஃபோன் பண்றேன், நீ அட்டென்ட் பண்ணவே இல்ல. நீ ஹாஸ்பிட்டல் போனியாங்கிறதே எனக்கு சந்தேகமா இருக்கு. அதெல்லாம் இல்ல செவந்தி. நீங்க ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னதும் நான் ஆட்டோ பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குன்னு தான் சொன்னாங்க. இதுக்கப்புறமும் குழந்தை இன்னும் ஆரோக்கியமா வளரணும்னா முதல்ல நீ நல்லா சாப்பிடணும். அத்தை, நீ இன்னும் சாப்பிடலன்னு சொன்னாங்க. ஏன் சாப்பிடல? பசிக்கல செவந்தி. வயிறு ஒரு மாதிரி மந்தமா இருக்கு, அதனாலதான். அது எப்படி ஒரு நாள் முழுக்க பசிக்காம வயிறு மந்தமாவே இருக்கும்? 55-60 வயசுக்கு மேல இருக்கிற ஆளுங்க அப்படி சொன்னா கூட ஒத்துக்கலாம். நீ சொல்றது உண்மைன்னு என்ன நம்ப சொல்றியா? நீ ஏன் இப்படி நல்லா இருக்க, எதுக்காக பசிக்கலன்னு சொல்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்கூல்ல என்ன நடந்துச்சுன்னு மது என்கிட்ட சொல்லிட்டான். நீ பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு போறப்போ அகல்யாங்கிற பாப்பா அப்பா பேர் தெரியாத புள்ளன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு உன்கிட்ட அழுதுருக்கா. அது நினைச்சுதானே நீயும் ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ மனக்குழப்பத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த பாப்பாவுக்கு ஏற்பட்ட நிலைமை உன் குழந்தைக்கும் ஏற்பட்டுருமோன்னு தானே நினைச்சு